ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த 2026 சற்று மிதமான காலமாகவே அமைகிறது. ஏன்னா ராசிக்கு பார்த்தாலேயானால் சப்தமத்தில் இருந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல போகிறார். அஷ்டமத்தில் சனி வர்றது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தும். அசிங்கம், அவமானம், கோர்ட்டு வழக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள், செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படும். அதை தவிர பார்த்தாலேனால் வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 8ஆம் இடத்துல போய் சனி பகவான் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறது கிடையாது. அவமானம், அசிங்கம் படக்கூடிய காலகட்டம். உங்களுடைய அரசாங்க உத்தியோகங்களில் இருக்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய சுப்பீரியர்ஸ் மூலமாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் மே மாதத்துக்கு மேலே மாறிடுறார். அதனால் 12ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம். அதை என்ன உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 5, 8க்கு உண்டானவர் இருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு உண்டான விஷயத்தையும் 8ஆம் இடத்துக்கு உண்டான விஷயத்தையும் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து செய்யும் பொழுது குழந்தைகள் மூலியமாக பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடியது, பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார், சனி பகவானையும் பார்க்குறார் 8ஆம் இடத்துலேருந்து. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் 10ஆம் மாதம் வரலாம், அதாவது அக்டோபர் 2026 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுடைய ஜென்மத்துக்கே குரு பகவான் வரார். உங்களுடைய ஜென்மத்துக்கு 10ஆம் மாதத்துலேருந்து வரும்பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும், திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம். அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தாலேனால் அதுவும் இந்த அரசாங்கம் சார்ந்தவங்களுக்கெல்லாம் பெரிய தொல்லைகள் ஏற்படும். தலைமை பொறுப்பில் இருப்பவங்களுக்கு பெரிய தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், உடல் நலத்தில் ரொம்ப பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் வரும்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்க முடியாது. சனி பகவான் நிச்சயமாக தொல்லைகளை கண்டிப்பாக கொடுப்பார். இன்ஃபேக்ட் அரசாங்கம் அந்த மாதிரியான பொசிஷனில் மேல் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய தொல்லைகள் வரக்கூடிய, அரசாங்கத்தினால் வரக்கூடிய தொல்லைகள், உடல்நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு நிச்சயமாக ஹாஸ்பிட்டலைசேஷன், அந்த மாதிரியான உடல் உபாதைகள் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ரொம்பவும் ஜாகிரதையாக இருங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. பொறுமையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது. ஏன்னா நிச்சயமாக சில தோல்விகளை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வருஷம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. க்ஷேத்ராடனங்கள், அதாவது பூர்வீக உங்களுடைய மூதாதையர்கள் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. க்ஷேத்ராடனங்கள், ஸ்தலங்கள், திவ்ய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு
அதாவது உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது. திருமண பாக்கியம் 10ஆம் மாதத்துக்கு மேலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது குழந்தை பிராப்தியும் திருமண பாக்கியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுது உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கும்போதும் நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும். அந்த காலகட்டத்தில் 10ஆம் மாதத்துக்கு மேலே எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும். அது தவிர தீர்க்கமான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும். அது தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வேலை நிமித்தமாக இங்கே இருக்கும் இடத்தை விட்டு வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வரும். உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய நாராயணர் கோவில் போயிட்டு வாங்க. அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் சூரிய நாராயணன் கோவில் இருக்குது. சூரிய பகவானுக்குன்னே உண்டான கோவில். அது தவிர சனீஸ்வரனுக்கு வாரம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இல்லைன்னா விநாயகரை போய் சேவிச்சுட்டு வாங்க. சனீஸ்வரன் அந்த நவகிரகங்களில் போய் சனீஸ்வரனை சேவிச்சுட்டு வாங்க. எண்ணெய் தானமாக கொடுங்க. அதாவது நல்லெண்ணெய் புதிய பாத்திரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவில் அர்ச்சகருக்கு தானமாக கொடுங்க. உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. அது நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். இருப்பினும் சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாகவே எந்த ஒரு டெசிஷனையோ எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது மிகவும் நல்லது.